நீங்கள் ஜெபிக்கும்போது என்ன மனநிலைமையோடு போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது அவர் அப்பா, நாம பிள்ளை. இப்படிப்பட்ட மனநிலைமை ரொம்ப முக்கியம். அப்போதான் ஒரு உரிமையோடு அவரிடத்துல நம்ம பேச முடியும். அவர் தேவன், அப்பா, நித்திய பிதா இதெல்லாம் ஓகே. ஏன்னா அவருக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது. அதை விட்டு என்றும் மாறாதவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர். என்ன இலக்கணம் இருக்குது? தேவன் ஆவியாக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார், வார்த்தையாக இருக்கிறார், சத்தியபரர், பரிசுத்தர், இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், உன்னதமானவர், நீதிபரர், வல்லமையுள்ள தேவன், அதிசயமானவர். அதே போல் பிள்ளைக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது. இப்படி நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட புத்திர சுவிகார ஆவியை கொடுக்க தான் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நமக்கு என்ன இலக்கணம் இருக்குது? மத்தேயு 5:45 சொல்லுது, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். அதாவது சகோதரனை நியாயமில்லாமல் கோபிக்கக்கூடாது, மூடனேன்னு சொல்லக்கூடாது, ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கக்கூடாது, எதிராளியோடு நல்மணம் பொருந்த வேண்டும், கண் தெளிவாக இருக்கணும், வேசித்தனம் இராதபடி சொந்த கணவனையும் சொந்த மனைவியும் கொண்டிருக்க வேண்டும், மனைவியை தள்ளிவிடக்கூடாது, வேசித்தனத்தின் நிமித்தமே தள்ளிவிட்டால் அவளை வேறொருவன் திருமணம் செய்யக்கூடாது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும், தீமையோடு எதிர்த்து நிற்கக்கூடாது, சத்துருவை சிநேகிக்க வேண்டும், சபிக்கிறவர்களை ஆசிரிக்க வேண்டும், நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். இப்படி பிதாவை போல நம்முடைய சாயலும் இருக்க வேண்டும். எப்படி? தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி, நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். விசுவாசத்தினால் இப்படிப்பட்ட குணம் நம்மிடத்தில் இருந்தால் தான் நாம் தேவனுடைய பிள்ளை. யோவான் 15:7 சொல்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்படிப்பட்ட பிள்ளையாக இருந்து நீங்கள் கேட்கும் முன்னரே உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமேன்.